ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம். என் குரலுக்கு இன்னும் மாறலை, எனக்கு உடம்பும் இன்னும் சரியாகலை. மேலும் மேலும் ஐஸ் வாட்ரு மேலே இருக்கிற காதலில் ஐஸ் வாட்ரு என்னை விட்டு பிரிய மாட்டேங்குது, நான் ஐஸ் வாட்டரை விட்டு பிரிய மாட்டேங்கிறேன். அதனால் கொஞ்சம் கோல்டாக இருக்குது, மன்னிச்சிருங்க. கவலை மீனும் தேங்காய் பாறை மீனும் மிக்சிங்கில் இருக்குது. கவலை மீன் போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிக்கலாம். நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம போய் 2 நாள் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆனால் நமக்கு அம்மா வீடு இல்லை, அம்மா அப்பா எல்லோரும் இருந்தும் இல்லை. அது என் சோகத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு சோகம் ஆக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. அதனால் நம்ம மீன் குழம்பு இன்றைக்கி சோகத்தோடு செஞ்சு சாப்பிட்லாம். இந்த ஒரு மாங்காய் பார்த்திங்கன்னா 80 ரூபா. நான் உங்களுக்கு காட்டணும்னு பில் எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் அது காய்கறியோடையே மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி மீன் குழம்பு தக்காளி அரைச்சி தான் செய்ய போகிறேன். வெங்காயம் மட்டும் கட் பண்ணி தக்காளி அரைச்சி செய்ய போகிறோம். அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். எனக்கு மாங்காய் போட்டு மீன் குழம்பு வைக்கணும்னு நான் ஒரு தடவையும் ட்ரை பண்ணுறேன், ஆனால் மாங்காய் கிடைக்க மாட்டேங்குது. இன்றைக்கி மாங்காய் கிடச்சிது, ஆனால் ரொம்ப வேலை. நம்ம மாங்காய் சீசனில் நம்ம வீட்டு மரத்துலேயே நிறைய மாங்காய் வரும். நான் அதை பறிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம், பாத்திரம் வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் எப்பயும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் செய்வேன். இப்போது என்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை, அதனால கடலை எண்ணெய் போட்டுக்கிட்டேன். கடுகு வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். செத்து போயிடணும் வெங்காயம், ஆனால் ரொம்ப ப்ரௌன் ஆகிடக்கூடாது. வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளியோடவே மிளகாத்தூள் மஞ்சள்தூள் உப்பு இதெல்லாம் போட்டுக்கோங்க. அது ஒன்றாவே வதங்கிடும், உங்களுக்கு பச்சை ஸ்மெல் வராது. மஞ்சள்தூள் போட்டுங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை, சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க. தனியா ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன், இல்லை மிளகாத்தூள் 5 ஸ்பூன் போட்டிருக்கேன். புளியை ஊற்றிக்கலாம். மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருங்க. கொஞ்சம் கொதித்து வந்த உடனே அந்த பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா மீன் போட்டுருங்க. மீனில் நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் உப்பும் போட்டு கிளறி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதில் காரம் ஏறட்டும் ஒன்று. இந்த மீன் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் நான் இந்த தடவை டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு கொஞ்சம் மசாலா போட்டிருக்கேன். நல்லா தண்ணியை வடிகட்டி மீன் போட்டுங்க. மீன் கூடவே மாங்காய்லாம் போட்டுக்குங்க. பச்சை மிளகா பாருங்கள், நான் மாங்காவோடவே போடுறேன், முதலையே போடல. கருவேப்பிலவும் இப்போ தான் போட போகிறேன். கொத்தமல்லி மட்டும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வைங்க. பச்சை மிளகா போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை நீங்கள் நடுவில் போட்டால் தான் அது உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். முதலையே தாளிக்கும் போது போட்டிங்கன்னா கருப்பாயிடும், அது நல்லா இருக்காது. இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாது. கரண்டி போட்டு லேசாக கிளறிக்கிங்க. நான் கொஞ்சமாக தான் கிளறி இருக்கேன். மூடி போட்டு 2 கொதி வரட்டும், நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் எப்படி செக் பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். மீன் பல்ட்டி அடிக்குது பாருங்கள், குழம்புல திரும்பி திரும்பி போகும். அப்போது மீன் வெந்துடுச்சின்னு அர்த்தம். மாங்காய் ரொம்ப வெந்துடுச்சின்னா அந்த புளிப்பு தன்மை குழம்புல இறங்கிடும். அதனால நான் கொஞ்சம் மீன் வேக வச்சேன், அதை ஸ்லோ பண்ணிவிடுவேன். ஸ்லோ பண்ணி மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம். மீன் இந்த 2 மீனுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மீன் குட்டியாக தான் இருக்குது, அது ஆனால் கொஞ்சம் ஃப்ரை பண்ணியும் நான் எடுத்துக்கலாம், அப்படியே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால கொஞ்சமாக ஃப்ரை பண்ண கூட எடுத்து வச்சுருந்தேன். ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்களும் என்ன மீன் சமைச்சிங்க, உங்களுக்குலாம் என்ன மீன் பிடிக்கும்ன்றது எனக்கு சொல்லுங்கள். நான் ஃப்ரை பண்ணிவிட்டேன். நான் தவாவில் போட்டு குட்டி மீனாக இருக்குது, டீப் ஃப்ரை பண்ணலான்னு தான் யோசித்தேன். சரி, தவாலையே பெரிய மீன் ஃப்ரை பண்ண போகிறோமே, இதையும் சேர்த்து பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிட்டேன். தவாவில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு தடவை மாற்றி மாற்றி பண்ணிப்பேன். எல்லா மீனும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செகண்ட் பேட்ச் மீனும் போட்டாச்சு. எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி வச்சுட்டா போக வர ஒரு மீனாக சாப்பிட்டு காலி பண்ணிடுவேன்.
எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். குழம்புல வந்து கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், எண்ணெய்லாம் வந்து சேர்ந்துடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், மீன் குழம்பு, மீன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. மீன் குழம்பு நல்ல கலராக இருக்குது. பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.